இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு பிளாக் இமேஜில் ஒயிட் பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறேங்கிறத பார்க்குறோம். நான் இப்போ 2 இமேஜை எட் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்று இடது பக்கம் இருக்கிறது ஒரு சிம்பிள் பிளாக் ஆப்ஜெக்ட், சிம்பிள் ஒயிட் பேக்ரவுண்ட். இந்த ரைட் சைடில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு ஒயிட் பிளாக் ஆப்ஜெக்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டான அதே போல் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ இந்த இடது பக்கம் இருக்கிற இமேஜில் ஒயிட் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது அது ஒரு சிம்பிளான விஷயம். அது ஒரு சிம்பிளை செய்யலாம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக மேஜிக் ரேசர் டூல் அதை யூஸ் பண்ணி அதை நம்ம ஒவ்வொரு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற இதில் கிளிக் பண்ணின உடனே அது ரேஸ் பண்ணலாம். ஆனால் ரைட் சைடில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டுக்குரிய ஒயிட் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது இந்த இருக்கிற மேஜிக் ரேசர் ரூலை யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறது ஒவ்வொரு தரமாக அப்படி கிளிக் பண்ணி அதை டிலீட் பண்ணுறங்கிறது அது ஒரு கஷ்டமான விஷயம். அதனால் ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஜெக்டுக்குரிய பிளாக் ஆப்ஜெக்டுக்குரிய ஒயிட் பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்டா, முதல்ல அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு லேயரில் கண்ட்ரோலோட ஏயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப கண்ட்ரோலோட சியை ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தனி நியூ லேயர் ஒன்றை க்ரியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணின அந்த காப்பி பண்ணின லேயரை டிலீட் பண்ணலாம், அல்லது அதை நம்ம அன்விசிபிள் பண்ணிவிட்டு புதுசாக க்ரியேட் பண்ணின நியூ லேயரில் இந்த பேக்ரவுண்ட் கலரில் பிளாக் இருக்கிறத பார்த்துட்டு அதில் பெயிண்ட் பக்கெட் டூல் அதை செலக்ட் பண்ணி நம்ம புதுசாக உருவாக்கின லேயரில் அதை அப்ளை பண்ணின உடனே அந்த லேயர் பிளாக்காக மாறிடும். திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னால், ரைட் சைடில் இருக்கிற இந்த ஹெட் லேயர் மாஸ்க் அதை கிளிக் பண்ணி அந்த பிளாக்கு பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு ஒயிட் ஒன்று வரும். அதை அல்ட்டை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட்டில் கிளிக் பண்ணின உடனே மவுஸால் கிளிக் பண்ணின உடனே இப்படி ஒயிட்டாக மாறி வரும். அதில் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே அந்த இமேஜை காப்பி பண்ணி வச்சிருக்கோம். அதை கண்ட்ரோலோட பியை ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம ஆல்ரெடி ஆரம்பத்திலே காப்பி பண்ணினதை இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம். இதை திரும்ப என்ன செய்யணும்னா கண்ட்ரோலோட ஐயை ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கு பிறகு இப்படி மாறி வரும். திரும்ப இந்த பிளாக்கை காட்டுற அந்த இதை ஆப்ஜெக்டை ஒரு தரம் கிளிக் பண்ணிவிட்டு அது திரும்ப லேயர் மாஸ்க் தம்ப்நெயில் அதை கொடுத்ததை அதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ரெக் பண்ணி டிலீட் ஆப்ஜெக்டில் கொடுத்துட்டோ டிலீட்டுங்கிற ஆப்ஷனில் கொடுத்துட்டோ இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் அப்ளைங்கிறத கிளிக் பண்ணின உடனே இப்போ நம்ம அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இதை என்ன செய்யணும்னா இதை தனியாக ஒரு லேயரில் மாற்றுறதுக்கு திரும்ப கண்ட்ரோலோட சியை ப்ரெஸ் பண்ணி ஒரு தனி லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணணும். நம்ம இப்படி விளங்கும். அதை நம்ம இல்லாமல் செய்கிறது இப்போ ஒயிட் வளைச்சி அடிக்கிற அந்த இருக்கிற பிளாக் அடிக்கிறத இல்லாமல் ஆக்கிறதுக்கு இந்த லேயரில் ரைட் சைடில் இருக்கிற லேயரில் அந்த இந்த சைடில் இருக்கிற இந்த பிளாக் காட்டுற அந்த லேயரை அன்விசிபிள் பண்ணணும் அல்லது அதை டிலீட் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தனியாக ஒயிட் பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி தனியாக அந்த பிளாக் ஆப்ஜெக்ட் மட்டும் வந்திருக்கும். இதை நம்ம தனியாக ஒரு லேயராக பார்க்குறேன்னு சொன்னால் நம்ம ஆரம்ப லேயர் இல்லாமல் வைக்கப்படுப்பதை இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்டாக வழங்கும். திரும்பவும் பார்ப்போம் இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது.
ஒரு நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய ஒப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட ஏ ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோலோட சியை ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அந்த லேயரை delete பண்ணுற அல்லது அன்விசிபிள் பண்ணுற. திரும்ப ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோர்க்ரவுண்டில் கருப்பு இருக்கிறத பார்த்துட்டு இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் அதை செலக்ட் பண்ணி அந்த புதுசாக க்ரியேட் பண்ண லேயரில் அதை அப்ளை பண்ணணும். பிறகு அந்த லேயர் மாஸ்க்ங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வர ரைட் சைடு லேயரில் வர அந்த ஒயிட்டில் அல்ட்டோட ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணின அந்த ஆப்ஜெக்டை இங்கே கண்ட்ரோலோட பிஏ ப்ரெஸ் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப கண்ட்ரோலோட ஐ அதை ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் இப்படி வரும். திரும்ப இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பிளாக் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் காட்டுற அந்த தம்ப்நெயில அப்படியே இழுத்து ரெக் பண்ணி delete ஆப்ஷனில் கொடுத்து அப்ளைங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம்னா அது தனியாக மாறிடும், பார்த்தா வழங்கும். அதை திரும்ப கண்ட்ரோலோட சியை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அது ஒரு நியூ லேயரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அந்த கருப்பாக ரைட் சைடில் காட்டுற அந்த லேயரை delete பண்ணுற அல்லது அன்விசிபிளான அது ஒரு தனி லேயரில் வரும். இப்படித்தான் அந்த ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு கருப்பு ஆப்ஜெக்டை தனியாக பிரித்தெடுக்குது. இது இந்த மெத்தட் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் இந்த பேட்டர்ன் டிசைன் செய்கிறதுக்கு இல்லது தனியாக தேவைப்படுற போஸ்டர் பிளேஸ் இதெல்லாம் இப்படியான டிசைன் தேவைப்படும். இது பெரும்பாலும் வெப்சைட்டில் இருக்கிற இதில் ஒயிட் பேக்ரவுண்டோட வரும், இல்லாட்டி வாட்டர் மார்க் இருக்கும். ஆனால் இந்த முறை நமக்கு தெரிஞ்சிருந்தால் இதை நம்ம தனியாக இந்த முறையை யூஸ் பண்ணி இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற கேக்கையில் நம்ம அப்படி தனியாக பிரித்து எடுக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம தேவையான கலர்களை மாற்றி கொடுக்கலாம். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம பிரித்து எடுத்து மாற்றிக்கொள்ளலாம்.